எனவே அம்பேத்கரை சொன்னால் கிரேடட் இன்இக்வாலிட்டி, படிப்படியா வச்சிருக்கிற ஜாதிய மேல மதத்தை கட்டியிருக்கிறான், இந்து மதத்தை. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன், ஏன்னா என்னட்டு இருந்து ஏதாவது புடுங்கலானே வந்திருப்பீங்க வாயில இருந்து. அவர் என்ன சொல்றாருன்னா, Hindu religion is nothing but a assortment of caste. If you are removing the caste, the religion will not survive. அம்பேத்கர் சொன்ன அப்படியே சொல்றேன். இந்து மதம் என்பது சாதிகளின் தொகுப்பு. அந்த சாதிகளை எடுத்து விட்டால் இந்து மதம் இருக்காது. இப்ப நீங்க ஆன்டி கன்வர்ஷன் பில்லுங்கிறீங்கல்ல, மதமாற்ற தடை சட்டம்னு, ஏன் அவங்கள ரொம்ப வேகமா இருக்காங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி? எல்லா மாநிலங்களிலேயும் மதமாற்ற சட்டம் வர வேண்டும். மதம் மாறினா உனக்கு என்ன பிரச்சனை? மதம் மாறினால் உங்க மதத்தை உங்களுக்கு கூப்பிட வேண்டியதானே? இது ஆனந்த் தாயும் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்னுடைய மதத்துக்கு வாங்க கூப்பிட வேண்டியதானே? என்ன பிரச்சனைன்னா, இப்ப ஒண்ணும் இல்ல, யோகி இருக்காருல்ல, கோயம்புத்தூர் யோகி, அதுதான் ஜக்கி யோகி. அவருக்கு வெள்ளைக்காரர்கள் நிறைய பேர் வராங்க, நான் ஃபிளைட்ல பாக்குறேன். வெள்ளைக்காரர் எங்க போறீங்க? நான் கோயம்புத்தூர் போறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. சரி பிடிச்சிருக்கு, மதத்தில் சேர்த்துக்கிறீங்களா? சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஆமாங்க, சேர்க்க மாட்டேங்க. அவங்க சொன்ன, நான் சொல்லல. Are you ready to join into religion? If we are ready, we prepared, but they are not accepting it. Why? காரணங்கள் தெரியல. என்ன காரணம் என்றால், அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, பெரியார் சொல்லியிருக்காரு, ஆணையமுத்து அழகா எழுதியிருக்காரு, வர்றவனை எந்த ஜாதியில் நீ வைப்ப? அப்ப சாதி இல்லாமல் ஒருவன் இந்து மதத்தில் இருக்க முடியாது. அம்பேத்கர் சொன்னார், assortment of caste is the only feature of the religion. இதை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்க ஆன்டி கன்வர்ஷன், மதமாற்ற தடை சட்டம் இருக்கலாமா? ஏன் கொண்டு வருதா உங்களுக்கு? இதை கூடகமாக மறைப்பதற்குத்தான் இத்தனை வித்தைகளையும் செய்கிறார்கள் என்பதை இந்த தமிழ் மண்ணில் சொன்னவர் பெரியார். அதை முறையாக கொண்டு போய் சேர்த்தவர் நம்முடைய அறிஞர் ஆணையத்தவர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.